திரு ரங்கராஜ் பாண்டே, தற்பொழுது அதிமுகவை பொறுத்தவரை 3 அணிகளாக பிரிந்து கிடக்கிறது. இந்த நிலையில் திரு ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது ஒரு புதிய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எங்களால் ஆட்சி பறிபோகும் நிலை ஏற்படாது என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன? இவருடைய இந்த கருத்தை தமிழக அரசியல் வட்டாரம் எப்படி பார்க்கிறது? திரு பாண்டே வணக்கம் ஹேமா. இதுல பெரிய வியப்பு கிடையாது. இது எல்லாருமே அரசல் புரசலாக பேசிக் கொண்டிருந்த விஷயம் இன்று அதிகாரப்பூர்வமாக திரு பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அவர்களால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திரு டிடிவி தினகரன் அவர்கள் நான் அரசியலில் ஈடுபடத்தான் போறேன், பணியை தொடரத்தான் போறேன் என்று டெல்லியிலிருந்து திரும்பி வந்தபோது சொன்னதிலிருந்து புதிய பரபரப்பு ஒரு 60 நாட்களாக அமைதியாக இருந்த தமிழக அதிமுக வட்டாரத்தில் ஒரு புதிய பரபரப்பு தொட்டிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதுல அவர் அரசியல் ஈடுபட போறோம் என்று சொன்ன உடனே அது தனி அணியாகுமா, அப்ப எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா என்று ஒரு பிரச்சனை வந்தபோது திரு டி ஜெயக்குமார் அவருடைய அறையில அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து ஆலோசனை பண்ணி ஏற்கனவே ஏப்ரல் 14ஆம் தேதி எடுத்த முடிவில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். திரு டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக அதிமுக ஒதுக்கப்படுகிறார்கள், அந்த முடிவில் எந்த மாற்றம் இல்லை என்று அறிவித்தார்கள். அதனை அடுத்து திரு டிடிவி தினகரன் சொல்லும்போது ஒரு பொதுச் செயலாளருக்குரிய அதிகாரத்தை, வானலாவிய அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு திரு அமைச்சர் ஜெயக்குமார் செயல்படுகிறார். அவருக்கு இந்த அதிகாரத்தை யாரெல்லாம் கொடுத்தது என்று தெரியாது. அவர் உண்மை நிலையை உணர்ந்து தானாகவே மனம் திருந்துவார். அவர் காலம் அவருக்கு பதில் சொல்லும். இந்த பிரச்சனைகள்லாம் காலம் தான் விடை சொல்லும். நாங்க 2 மாசம் அவகாசம் கொடுத்திருக்கோம், இந்த 2 அணிகளும் இணைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 2 அணிகளும் இணைவதற்காக அதிமுகவுடைய பொதுச்செயலராக அம்மா அணியுடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்கள் சிறையில் இருக்கும்போது திரு டிடிவி தினகரனிடம் தகவல் சொன்னதாகவும் அதன் அடிப்படையில் 2 மாதத்துக்கு மேலும் 2 மாதத்துக்கு நாங்கள் அமைதியாகவே பார்த்துக் கொண்டிருக்க போறோம். அந்த 2 அணிகளும் இணைவதற்கான வாய்ப்புகள் சூழல் ஏற்படுகிறதா, நல்ல ஆட்சியும் நல்ல கட்சியும் முழுமையாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பொறுத்திருந்து பார்க்க முடிஞ்சிருக்கு. அந்த 2 மாத அவகாசம் அப்படிங்கிறதுலே பல சூட்சமங்கள் இருக்கின்றன. 2 மாத அவகாசத்துக்குள்ள உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு வருமா, ஜனாதிபதி தேர்தலில் என்ன முடிவு எடுக்கப்பட போகிறது, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா என்பது போன்ற பல விஷயங்களுக்கான பதில் இந்த 60 நாட்கள்ல கிடைக்கும். சோ அந்த 60 நாட்கள் என்பது பதுங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக, திரும்பி பாய்வதற்கான ஒரு வாய்ப்பாக திரு டிடிவி தினகரன் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு திருமதி சசிகலாவும் திரு டிடிவி தினகரன் எடுத்திருக்கார் என்று அரசியல் பரவல் கருதுகிறார்கள். அந்த 60 நாளுக்கு இடையில திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற செயல் தலைவர், ஈரோட்ல கொங்கு மக்கள் தேசிய கட்சியுடைய கூட்டத்தில் பேசும்போது, மாநாட்டில் பேசும்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்றார். அதிமுகவினர் அவர்களுக்குள் அடித்துக் கொள்வார்களே தவிர அவர்களால் ஆட்சிக்கு ஆதரவை வாபஸ் வாங்க மாட்டார்கள் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், எதிர்க்கட்சி தலைவர். அதே போல திரு டிடிவி தினகரன் அணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒருமித்த குரல் சொல்லக்கூடிய விஷயம், எங்களால் எந்த ஆபத்தும் ஏற்படாது ஆட்சிக்கு. அவங்க தெளிவா உறுதிப்பட எல்லாரும் திரு தங்க தமிழ்ச்செல்வன் திரு வெற்றிவேல் திரு நாஞ்சில் சம்பத்துல அத்தனை பேருமே சொல்லக்கூடிய விஷயம் எங்களால் இந்த ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாதுன்னு கர்நாடக மாநில செயலாளர் திரு புகழேந்தி உட்பட அத்தனை பேருமே சொல்றாங்க. அதே போல திரு டி ஜெயக்குமார் அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், அதிமுக அந்த அணியில மீன்வளத்துறை செயலாளராக இருக்கக்கூடியவர், அவர் சொல்லக்கூடிய விஷயம் 2021 வரை இந்த ஆட்சி அப்படியே நீடிக்கும், அதற்கு பிறகு கூட நாங்கள் மக்களை சேர்த்து மீண்டும் வருவதற்கான முயற்சி மேற்கொள்ளும் தவிர ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று. சோ அத்தனை பேரும் ஒருமித்த சொல்லக்கூடிய விஷயம், ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதன் அடிப்படையில் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நேற்று கிட்டத்தட்ட 27 எம்எல்ஏக்கள், இன்னைக்கு 2 எம்எல்ஏக்கள், 28 29 எம்எல்ஏக்கள்னு திரு டிடிவி தினகரனுடைய ஆதரவு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும்போது சில அரசியல் வட்டாரங்கள்ல அதிமுக வட்டாரம் சிலர் பேசப்படும் போது திரு பன்னீர்செல்வம் அணியிலிருந்தே கூட 2-3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பக்கம் வரலாம் அப்படின்னு பேசப்படுது. அதே மாதிரி இந்த அணிகள் இணையாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சாமானிய மக்களுக்கு புரியவே இல்லை. என்ன அவங்க அதிமுக இந்த 2 பேரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க, ஆனாலும் கூட இணையாம இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வியப்பு ஏற்படுத்தவில்லை. பொதுமக்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஆட்சிக்கு எங்களால் ஆபத்து ஏற்படாது சொல்லிருக்காரு. நிச்சயமாக அவருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இன்று அமைந்திருக்கக்கூடிய ஆட்சி என்பது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் போது அவர் ஏற்படுத்தி தந்த ஆட்சி. அவருடைய தலைமையில் தான் அதிமுக மக்களை சந்தித்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மீண்டும் 2வது முறையாக அதிமுகவுடைய ஆட்சி தொடர்ந்தது. அதன் பிறகு வந்த திரு பன்னீர்செல்வம் அவர்களோ, அதன் பிறகு வந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ நியமிக்கப்பட்ட முதல்வர்களே தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவருடைய தலைமையை மக்கள் ஏற்று அதிமுக ஏற்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. சோ நியமிக்கப்பட்டவர்கள் தான் 2 முதலமைச்சர்களுமே. எனவே அதிமுக அப்படிங்கிற ஆட்சிக்கு, அதுவும் ஜெயலலிதாவால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சிக்கு தன்னால் ஒரு கேடு, தன்னால் ஒரு ஆபத்து ஏற்படும் ஆனால் அது நிச்சயமாக ஒரு அழியாத பழியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத திரு பன்னீர்செல்வம் அவர்கள் உணர்ந்திருக்கிறார். அதனால் அவர் அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்றார். அது நிச்சயமாக அரசுக்கு அடுத்து வரக்கூடிய 14ஆம் தேதி சட்டமன்றம் கூடும் போது அரசுக்கு நிறைய அழுத்தங்கள் இருக்கலாம், வெட்டு தீர்மானங்கள் இருக்கலாம், விவாதங்கள்ல இதுவரை நாம் காணாத ஜனநாயக விஷயங்கள் இருக்கலாம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களே புதிய புதிய கேள்விகளை எழுப்பலாம், புதிய புதிய பிரச்சனைகளை எழுப்பலாம், புதிய புதிய வெட்டு தீர்மானங்களை கொடுக்கலாம். சோ உண்மையான இதற்கு முன்னால் நாம் சட்டமன்றத்தில் பார்த்திராத ஒரு உண்மையான ஜனநாயகம் தற்போது அதீதமான அளவில் பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குமே தவிர இது ஆட்சிக்கு ஆபத்தை விளைவிக்காது. 2019 பாராளுமன்ற தேர்தல் முடிகிற வரை, 2019
பாராளுமன்றத்தில் முடிகிற வரை அதனுடைய தேர்தல் முடிவுகள்ல என்ன முடிவு வருகிறது அப்படிங்கிற வரைக்கும் அதிமுகவுடைய ஆட்சிக்கு ஆபத்து இருக்காது அப்படிங்கிறது அரசியல் வல்லுநர்களுடைய பார்வையா இருக்கிறது. எல்லாருமே சொல்லக்கூடிய திரு ஞானி சொல்கிறார், அரசியல் விமர்சகர், இல்ல இவங்க திரும்பி ஒண்ணு சேர்ந்துருவாங்க. திரு ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார், பால்வளத்துறை அமைச்சர், இல்ல நாங்கெல்லாம் பேசிக்கிடுவோம் வச்சுக்கிடுவோம், எங்களுடைய பொதுச்செயலாளர் சசிகலா தான், துணை பொதுச்செயலாளர் தினகரன் தான், நாங்க திரும்பி ஒண்ணு சேர்ந்தோம். அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணியில் தான் இருந்தாலும் கூட திரு பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி இந்த கருத்து. எந்த பக்கம் எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் சொல்கிறார், எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, எங்களுடைய ஆதரவு ஆட்சிக்கு தொடரும், நாங்கள் ஆட்சிக்கு எந்த குந்தத்தை ஏற்படுத்த மாட்டோம். அதிமுக அத்தனை நேரமே சொல்லும் போது அரசியல் பார்வையாளருடைய கருத்து அதுவா இருக்கும் போது அந்த கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில தான் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எங்களால் ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என்று சொல்லியிருக்கார். அவருடைய மனசுல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணம் அடுத்து ஒரு உள்ளாட்சி தேர்தல் வரும்போது உள்ளாட்சி தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியை விட இவர்கள் தலைமையிலான அணி இரட்டை இலை சின்னம் கிடைக்காமல் இருந்தார். இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்ந்து டிஸ்பியூட்டாவே இருக்கிறது. இரட்டை இலை சின்னம் கிடைக்காமலே இருந்து ஒருவேளை திரும்பவும் தொப்பி மற்றும் மின்விளக்கு சின்னத்தில் இவர்கள் போட்டியிடுவார்களே, ஆனால் எடப்பாடி பழனிசாமி அணியினரை விட 100 வாக்குகளால் தாம் கூடுதலாக பெற்றுவிட்டால் உண்மையான அதிமுக தாம் தான் என்பதை உணரலாம். மக்களுடைய நிர்வாகிகளுடைய ஆதரவும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவும் அவர்களுக்கு இருந்தால் கூட பொதுமக்களுடைய ஆதரவு அதிமுக தொண்டருடைய ஆதரவு தமக்கு தான் இருக்கிறது என்பது உறுதியாக நம்புகிறார் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். ஆட்சிக்கு ஒரு ஆபத்து தன்னால் ஏற்படுது என்றால் ஒரு அழியா பழி வந்துவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக அவர் அந்த மாதிரி ஏற்படாது என்ற உத்தரவாதத்தை அளிக்கிறார். மக்கள் முன் சென்று மக்களை சந்தித்து ஒரு தேர்தல் ஏதேனும் குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் அதுல ஒரு 100 வாக்குகளா திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலுடைய அணியோட கூட வாங்கிவிட்டால் மக்கள் செல்வாக்கு தமக்கு தான் உறுதியாக என்று நம்புகிறார். எனவே ஆட்சிக்கு அவர் குறிப்பிட்டது போல அவரால் எந்த ஆபத்தும் ஏற்படாது அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. இந்த கருத்து வியப்பை ஏற்படுத்தவில்லை, எல்லாருடைய கருத்தாகவும் அதுதான் இருக்கிறது. ஹேமா, திரு ரங்கராஜ் பாண்டே, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் இந்த கருத்து 2 அணிகளின் இணைப்பிற்கான ஒரு முதல்கட்ட கருத்தா நம்ம பார்க்க முடியுமா? இந்த 2 அணிகள் இணைவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? 2 அணிகள் அதிகாரப்பூர்வமான இணைவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளால இன்னும் அதை முழுமையா கணிக்க முடியல. அரசியல் பார்வையாளர் பேசும்போது அதிமுக 2 வட்டாரங்களையும் பேசும்போது அவங்க அதிகாரப்பூர்வமாக 2 பேர் இணைவதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன் அப்படின்னு சொன்னா 2 பிரச்சனைகள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்காங்க. ஒன்று, ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஒரு நீதி விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 2வதாக பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து சசிகலாவை நீக்க வேண்டும் என்று. பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான அதிகாரம் இங்க யாருக்குமே கிடையாது. பொதுச்செயலாளருக்கு மட்டும்தான் அதிமுக உள்ள யாருனாலும் நீக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. பொதுச்செயலாளர் நீக்கக்கூடிய அதிகாரம் அதிமுக பொறுத்த யாருக்கும் கிடையாது. பொதுச்செயலாளர் சசிகலா நியமிக்கப்பட்ட செல்லுமா செல்லாதுன்னா தேர்தல் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. தேர்தல் ஆணையத்துடைய முடிவு வரும் வரை இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனாலதான் ஜெயக்குமார் உள்ளிட்ட அத்தனை பேருமே கூட நாங்கள் தினகரன் குடும்பத்தினரை ஒதுக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்களே தவிர அவர்களை பதவி விட்டு நீக்கவில்லை. ஏன் அதிகாரப்பூர்வமா அவங்களுடைய லெட்டர் பேர்ல நாங்க திரு டி ஜெயக்குமார் திரு டிடிவி தினகரன் நீக்கிறோம் என்று ஏன் சொல்ல முடியல அப்படின்னா நீக்குவதற்கான அதிகாரம் இல்லை. அவர்கள் ஒரு வழிகாட்டும் குழு அமைத்திருப்பதாக சொல்கிறார்கள். அந்த வழிகாட்டும் குழு கட்சியும் ஆட்சியும் வழிநடத்த உதவுமே தவிர எவர் ஒருவரை புதிதாக சேர்ப்பதற்கோ எவர் ஒருவரை நீக்குவதற்கோ அதிகாரம் படைத்தது அல்ல. அந்த அதிகாரம் அதிமுகவை பொறுத்தவரை அந்த கட்சியோட சட்டத்திட்ட விதிகளின் அடிப்படையில பொதுச்செயலாளருக்கு மட்டும்தான் உண்டு. பொதுச்செயலாளருக்கு இணையான அதிகாரம் துணை பொதுச்செயலாளர் உண்டு. பொதுச்செயலாளருடைய நியமனமே கேள்விக்குள்ளாகும் போது துணை பொதுச்செயலாளருடைய அந்த வாய்ப்பும் இல்லாமல் இருக்கு. இவர்கள் நீக்குவதற்கும் சேர்ப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. மக்கள் அந்த அரசியல் வல்லுநர் சொல்லக்கூடிய கருத்து இவர்கள் தேர்தல் வரைக்கும் இணைய மாட்டார்கள். அதற்கு இடையில இந்த பக்கம் எம்எல்ஏ 2 பேர் வர, அந்த பக்கம் 2 எம்எல்ஏ வர, இது போல வர போக இருக்குமே தவிர இணைவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பது பார்வையா இருக்கிறது. ஏமா ரங்கராஜ் பாண்டே, இப்ப விழுப்புரத்துல சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திரு பன்னீர்செல்வம் பேசும்பொழுது இந்த ஆட்சியை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தல் முதலில் வருமா அல்லது பொது தேர்தல் முதலில் வருமா என்கின்ற நிலையில் தான் இந்த ஆட்சி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில இன்றைக்கு எங்களால் திரு எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு ஆட்சி பறிபோகும் நிலை ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன பார்க்கலாம்? 2 விஷயங்கள் கவனமா பார்க்கணும். அவர் சொன்னது இந்த ஆட்சி கவிழாது என்று சொல்லவில்லை, எங்களால் இந்த ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படாது சொல்லுறாரு. 2ல கவனமா பார்க்கணும். நாங்கள் ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம் என்று சொல்வதற்கு அர்த்தம் ஆட்சி கவிழாது என்பது அல்ல. அவர் நினைக்கலாம் இந்த மாதிரி திரு தினகரன் அவர்கள் ரொம்ப உக்கிரமாக தன்னுடைய கட்சி பணி ஆற்றிக் கொண்டிருப்பதால் கிட்டத்தட்ட 30-31 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்துள்ளார். இன்னும் இது பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலைமை. இன்னும் அமைச்சர் பெருமக்கள் உட்பட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் உட்பட பகிரங்கமா ஆதரவு தெரிவிக்காமல் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் நிறைய பேர் இருக்கக்கூடும். எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்பது யாருக்குமே தெரியாத
தெரியாத புதிராக இருக்கிறது. நேரடியாக பகிரங்கமா வந்து ஆதரவு தெரிவிப்பவர்கள் மட்டுமே வந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப அத்தனை டிடிவி தினகரனுடைய அத்தனை ஆதரவாளர்களும் நேரடியாக வந்து ஆதரவு தெரிவித்து விடுவார்கள் என்பது நினைப்பதற்கல்ல. சில எம்எல்ஏக்கள் இன்னும் பகிரங்கமாக ஆதரவு தெரிவிக்காமல் தங்களுடைய ஆதரவை மறைமுகமாகவே திரு டிடிவி தினகரனுடைய ஆலோசனையின் பேரில் அமைதியாக இருக்கலாம். அமைச்சர் பெருமக்கள் சிலரும் கூட அது போல இருக்கலாம். அமைச்சர் பெருமக்களே குறைந்தபட்சம் அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் ஒரு 5-6 அமைச்சர்கள் உத்தரவாதமாக திரு டிடிவி தினகரனை ஆதரிப்பார்களா, டிடிவி தினகரனா எடப்பாடி பழனிசாமியா என்ற கேள்வியில் எழுமையானால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இடமிருந்து ஒரு கிட்டத்தட்ட அம்பானியுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரனுடைய ஆதரவாக கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 5-6 அமைச்சர்கள் வந்து வரலாம் அப்படிங்கிறதா அரசியல் பார்வையாளருடைய கணிப்பா இருக்குது, அவருடைய யூகமா இருக்கிறது. இது வந்து இதை மையப்படுத்தி அவர் சொல்லியிருக்காருன்னு நம்ம கருதலாம். அவருடைய பார்வை வந்து எங்களால் ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படாது என்பதுதானே தவிர திரு டிடிவி தினகரனா திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு முறுக்குதல் ஏற்படும் போது அதுல யார் வெல்லலாம், அப்படி யார் வெல்வார் அப்படிங்கும் போது முன்ன பண்ண நடக்கலாம், அதுல ஆட்சிக்கோ கட்சிக்கோ எதற்கு சேதாரம் ஏற்படலாம் அப்படிங்கிறத அவர் உட்பொருளா பார்க்க முடியும். திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் அதிமுக அம்மானியை சேர்ந்த திரு டிடிவி தினகரனுடைய தீவிரமான ஆதரவாளர். அவர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றார். 2-3 நாட்கள் முன்னாடி நம்முடைய விவாதத்திலையும் கூட சொன்னார். திரு டிடிவி தினகரன் அவர்கள் கட்சிக்கு மட்டுமல்ல ஆட்சிக்கும் தலைமை ஏற்கக்கூடிய காலம் மிக விரைவில் நெருங்கி வரும்னு சொல்றார். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல திரு எடப்பாடி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியினர் வந்து பகிரங்கமா வைக்கக்கூடிய கோரிக்கை சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதும் சசிகலா குடும்பத்தினர் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதும். ஆனால் அங்கு பேசப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுச் செயலாளர் பதவியும் முதலமைச்சர் பதவியும் யாருக்கு அப்படிங்கிறதா வந்து 2 பேருமே பேசக்கூடிய விஷயங்கள். வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர பொதுச் செயலாளர் பதவி யாருக்கு, முதலமைச்சர் பதவி யாருக்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மையப்புள்ளி. ஏன்னா அதிமுக சர்வ வல்லமை படைத்த பதவியாக பொதுச் செயலாளர் பதவி தான் இருக்கிறது. பொதுச் செயலாளருடைய கட்டுப்பாட்டு தான் கட்சி இருக்கும் படிக்கும் போது கட்சியுடைய கட்டுப்பாட்டில் தான் ஆட்சியும் இருக்கும். அதனால பொதுச் செயலாளர் யார் என்பதும் முதலமைச்சராக யார் சொல்வது என்பதுதான் பிரதானமான கேள்வியாக உட்பொருளாக நேரடியாக பகிரங்கமாக விவாதிக்கப்படாத பொருளாக இருக்கிறது. அதே விஷயத்தை தான் திரு நாஞ்சில் சம்பத் தற்போது கையில் எடுக்கிறார். நாங்கள் ஆட்சியை கைப்பிடிக்கக்கூடிய நேரம் வரும், திரு தினகரன் அவர்கள் ஆட்சியை வழிநடத்தக்கூடிய காலம் நெருங்கி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம வந்து ஏற்கனவே ஆர்கேனர்ல இந்த இலக்கியம் நடக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற பார்க்கிறோம். வந்து ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு வந்து பெரும்பான்மை எம்எல்ஏ கூடிய ஆதரவு இருந்தால் போதும். 6 மாதம் வரைக்கும் எம்எல்ஏவாக இல்லாமலே கூட பதவி வைக்க முடிகிற நிலைமையெல்லாம் பார்த்திருக்கோம். திருமதி சசிகலா அவர்கள் அந்த அடிப்படையில் தான் வந்து முதலமைச்சராக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொண்டோம். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்லிக்கூடிய கருத்து எங்களால் பாதிப்பு ஏற்பட ஏற்கனவே சொன்னது போல அவர் வந்து தொடர்ந்து சொல்லி கொடுத்து நான் வந்து ஜெயலலிதாவுடைய தீவிரமான விசுவாசி, ஜெயலலிதாவுடைய மகன் போல நானே ஒரு தாய்க்கார நான் செய்ய வேண்டிய சேவை நான் தொடர்ந்து செய்வேன் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால அவரால் அந்த கட்சிக்கோ ஆட்சிக்கோ பாதிப்பு ஏற்பட்டால் நிச்சயமாக அதிமுகவுடைய வரலாற்றில் அது குறித்து பெரிய கலங்கம் ஏற்படுங்கிறது அவருடைய எண்ணம். அதனால நான் வந்து அது மாதிரி இனிஷியேட் பண்ண மாட்டேன். எங்களுடைய தரப்புல இருந்து அந்த மாதிரி ஒரு ஆபத்து 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கிறாங்க. எங்களால் அந்த ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படாது, ஆட்சி தவளாதுன்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் ஆட்சி தவளாது என்பது அல்ல. திரு நாஞ்சில் சம்பத் சொன்னது போல இந்த திரு டிடிவி தினகரன் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து 2 மாதத்துல நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கிறோம். அந்த 2 மாதத்துல அவர் என்ன மாதிரியான காய் நகர்த்தல்களை மேற்கொள்கிறார் அப்படிங்கிறத பொறுத்துதான் ஆட்சி தொடருமா இல்லையா அப்படிங்கிறதையும் ஆட்சி எவ்வளவு நாளைக்கு தொடரும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சொல்ல இருக்கு. இப்போதைக்கு ஆட்சி கவலக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அரசியல் பார்வையாளர் சொல்லக்கூடிய பார்வையா இருக்கு. எல்லாருமே சமரசமா போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏமா